அதனால் தாமதத்தின் பெயர் என்று கூறுகின்றோம். தாமதத்துக்கு யார் காரணம் என்பது நமக்கு முக்கியமல்ல. எனினும் வருட முடிவின் முன்னர் நம்மால் என்று ஒன்று கூட முடிந்தவை வரவேற்கத்தக்கது. மத்திக்கும் மாகாணத்துக்கும் இடையில் இருக்கும் உறவு இன்னமும் சரியாக ஒழுங்குபாடு செய்யப்படவில்லை என்பதே எனது கருத்து. மேன்மைக்கு ஜனாதிபதி அவர்களை நான் இவ்வருடம் ஜனவரி மாதம் 2ஆம் தேதி சந்தித்த போது மக்களின் பிரதிநிதிகள் தற்போது வடமாகாணத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதால் மத்தியால் இதுவரை நிர்வகிக்கப்பட்ட செயல் திட்டங்கள் மக்கள் பிரதிநிதிகளிடமே கையளிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அதற்கு அவர் பட்டும் கொடாமலும் தான் பதில் தந்தார். எனினும் பின்னர் ஜனாதிபதி விசேட ஆளணி பிரசிடென்ஷியல் டாஸ்க் போர்ஸ் கைவிடப்பட்டது. இப்பொழுது பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு மத்திய அரசாங்க செயல் திட்டங்களில் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றது. இவ்வாறான செயற்பாடுகள் மக்களின் ஜனநாயக உரிமைகளை பறிப்பதாக அமைவர். அது மட்டுமல்ல, மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் மக்கள் தோளில் ஏறி சவாரி செய்வதாகவும் அமைகின்றன. நம்மை நடைமுறைப்படுத்த விட்டுவிட்டு நம் செய்திகளை மத்திய அரசாங்கம் மேற்பார்வை செய்வதில் நமக்கு ஆட்சேபனை எதுவும் இல்லை. ஆனால் தாமே நடைமுறைப்படுத்திவிட்டு மக்கள் பிரதிநிதிகளை வந்து கைதாக்கிவிட்டு செல்லுங்கள் என்று கூறுவது நமக்கு அதிருப்தியை தருகிறது. நான் அவரையும் தாழ்த்தி பேசுவதாக இங்குள்ளவரும் நினைக்கக்கூடாது. ஒரு விடயத்தை நாங்கள் முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஒரு ஒழுங்கமைப்பினுள் சிறைப்பட்டவர்கள். இந்த ஒழுங்கமைப்பை மாற்றாவிட்டால் மக்கள் உரிமைகள் பாதிக்கப்படுகின்றன. உதாரணத்துக்கு இன்று நாம் இருக்கும் அரசியல் நிலை மாற்றமடைந்து தற்போதைய மாகாண அரசு மத்திய அரசுக்கு சார்பாகவும் இன்று மத்திய அரசுடன் சார்பாக இருப்பவர்கள் எதிர்த்தரப்பாகவும் மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் நான் கூறும் உண்மையை வெளிப்படுத்துவதாகவே அமையும். மாகாணம் தன்னைத்தானே நிர்வகிக்க, தன் தேவைகளை தானே உணர்ந்து தக்கவாறு நடவடிக்கை எடுக்க மத்திய அரசாங்கம் இடமளிக்க வேண்டும். அதுதான் ஜனநாயகம். நமது தலைவர் சம்பந்தனிடம் ஒருவர் ஒரு நாள் குறைபட்டுக் கொண்டார். ஐயா, இன்னார் முரண்பட்டு எழுதுகின்றார் என்று குறை கூறினார். அதற்கு திரு சம்பந்தன் அவர்கள் கூறினார்கள், முரண்பாடு என்பது ஜனநாயகத்தின் வெளிப்பாடு அல்லவா என்று. மாகாணம் சில விடயங்களில் முரண்படுவதை மத்தி பார்த்துக் கொண்டிருக்க முடியாதுதான், அதை நாம் அறிவோம். ஆனால் தம்மை தாமே தக்கவாறு பரிபாலிக்க, நிர்வகிக்க, பாதுகாக்க மாகாணம் எச்சரிக்கும் போது அதற்கு தடையாக நடந்து கொள்வது வருங்காலத்தில் பாரிய விளைவுகளை கொண்டு வரக்கூடும் என்பதையே உங்களுக்கு இத்தருணத்தில் எடுத்துக் கூற விரும்புகின்றேன். அரசியல் காரணங்களுக்காக வடமாகாண தமிழ் பேசும் மக்களாகிய நாம் ஒருவருடன் ஒருவர் முட்டி மோதி முரண்பட்டுக் கொள்வது எம்மை நாமே பலவீனப்படுத்துவதாகவே அமையும். முரண்பாடுகள் அரசியல் ரீதியாக இருக்க வேண்டும். ஆனால் நாம் யாவரும் நமது மக்கள் நலன் கருதியே பயணிக்கின்றோம் என்ற எண்ணம் எங்கள் யாவரோடும் மேலோங்க வேண்டும். வடமாகாண ஆளுங்கட்சி பிரதிநிதிகளான எங்களை பொறுத்தவரையில் எமக்கு மக்கள் சில கடமைகளை ஆற்றுப்படுத்தியுள்ளார்கள். எமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அவை குறிப்பிடப்பட்டுள்ளன. அவற்றை முன்னெடுத்து செல்வதுதான் எமது குறிக்கோளாக இருக்கும். வருங்காலத்தில் ராமநாண்டால் என்ன, ராவண நாண்டால் என்ன, எமது வடமாகாண சபை தமக்கு மக்களால் இடப்பட்ட கட்டளைகளை, பணிகளை, எதிர்பார்ப்புகளை கருதியே கர்மமாற்றுவார்கள் என்று இத்தருணத்தில் சொல்லி வைக்கின்றேன். இன்று நம்முடன் எதிரும் புதிருமாக இருக்கும் எமது தலைவரின் கட்சி நம்முடன் வருங்காலத்தில் சேர்ந்து பயணம் செய்ய முன்வந்தாலும் நாம் அதிசயம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைய தமிழ் முஸ்லிம் தலைவர்கள் சந்தர்ப்பம் அறிந்து சதிராடக்கூடிய சக்தி பெற்றவர்கள். இவையெல்லாம் அரசியலில் சாத்தியமே, சாதாரணமே, சந்திக்க வேண்டிய சந்தர்ப்பங்களே. ஆனால் நான் முக்கியமாக இங்கு சொல்லி வைக்க விரும்புவது ஒன்றை மட்டுமே. நான் யாவரும் மக்கள் நலன் கருதியே அரசியலில் உள்நுழைந்துள்ளோம். எமக்கு எமது மக்கள் நலமே முக்கியம். அவர்களின் விடிவே எமது குறிக்கோளாக இருக்க வேண்டும். அவர்களின் சுதந்திரமும் சுபீட்சமும் எமது தாரக மந்திரங்களாக தொனிக்கட்டும் என்று கூறி எனது தலைமை உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி.